முத்தழக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசை ஆசையா நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சேன். போச்சு, எல்லாம் போச்சு. முத்தழக நான் நினைச்சுக்கிட்டு சஞ்சீவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை நான் மட்டும் அன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்திருந்தேன்னா முத்தழகு எனக்கு கிடைச்சிருப்பான். நானும் முத்தழகும் சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். இப்ப எல்லாம் போச்சு. நம்ம விதி எல்லாம் தப்பு தப்பா நடந்து முடிஞ்சு போச்சு. முத்தழகு கழுத்துல இன்னொருத்தன் கட்டியிருந்த தாலிய பார்க்கவா நான் கத்தி குத்துல இருந்து தப்பிச்சு உயிர் பழைச்சு வந்திருக்கேன். இதுக்கு நான் பழைக்காம செத்தே இருந்திருக்கலாம். எதுக்குல இங்க வந்த? பாண்டி பேசாத. மேல நான் போல வெறியில இருக்கேன். எப்படிடா உன்னால இப்படி மனசாட்சி இல்லாம நடக்க முடியுது? ஒரே நேரத்துல சஞ்சீவா அபியை ஏமாத்தி பாண்டியா முத்தழகு கிட்ட நடிச்சிட்டு இருக்க. அபி உனக்கு என்னல துரோகம் பண்ணா? ஏன் அவளை இப்படி ஏமாத்துற? அபியோட நல்ல மனசுக்கெல்லாம் அவளை உள்ளங்கையில வச்சு தாங்கணும்ல. அதை விட்டுட்டு அபிக்கு தெரியாம முத்தழக கல்யாணம் பண்ணி ஆள் மாறாட்டம் பண்ணி அபி முத்தழகுன்னு 2 பேர் வாழ்க்கையிலையும் நீ ரொம்ப விளையாடிட்ட. உன்னை பார்த்தாலே எனக்கு பாவம் வந்து சேரும்ல. டேய், உன் மேல இருக்கிற கோவத்துக்கு நான் ஏதாச்சும் பண்ணிட போறேன். உன்னை நான் ஏதாவது பண்றதுக்குள்ள மரியாதை இங்க போ. போயிடு. என் மேல கோவப்பட எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா என் மேல கோவப்படுறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. கெட்டிமாளம் கெட்டிமாளம் மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாவி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம். பாண்டி, நீ உண்மையாவே பாண்டிய இல்லவே? நீ சஞ்சீவ்
அபியோட புருஷன். அபி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன் அபி. அபி, எழுந்துரு அபி. அபி, நான் முத்தழகு கழுத்துல தாலி கட்டல அபி. அபி, அபி, எனக்கும் முத்தழகுக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் நின்னு போச்சு அபி. விதி என் வாழ்க்கையில விளையாடிடுச்சு பாண்டி. சஞ்சீவா இருந்தானா எப்ப பாண்டியா மாறினேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. முத்தழகு கழுத்துல நான் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் கணேசன் மூலமா நான் பாண்டி இல்ல சஞ்சீவ்ங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. ஒருவேளை முன்கூட்டியே நான் பாண்டி இல்ல சஞ்சீவ்ங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா முத்தழகு கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கவே மாட்டேன். கணேசன் நான் தான் சஞ்சீவ்னு என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா என் மனசு நிறைவுக்கு வராதனால என்னால முழுசா சஞ்சீவாவும் மாற முடியல, பாண்டியாவும் இருக்க முடியல. அதனாலதான் குற்ற உணர்ச்சியில அபிய பார்த்து மன்னிப்பு கேட்க போனேன். போன இடத்துல என் வாழ்க்கையில நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. முத்தழகு தாலி கட்டினது நீங்க இல்ல நானு தெரிஞ்ச முத்தழகால தாங்க முடியாது, தற்கொலையே பண்ணிப்பா. தனக்குன்னு எந்த ஆசா பாசமும் இல்லாம அபி எனக்காகவே வாழ்றவன். அபி என்ன காதலிக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல யாரும் யாரையும் காதலிச்சிருக்க முடியாது. அபியால நான் இல்லாம வாழவே முடியாது. அந்த அளவுக்கு என் மேல காதலோட இருக்கா. அபிட்ட நான் முத்தழகு கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு என்னால உண்மையை சொல்ல முடியல. அப்படி சொன்னா அது அபியால தாங்கிக்க முடியாது. வேற வழி தெரியாம தான் நான் பாண்டியாவும் சஞ்சீவாவும் நடிக்க வேண்டியதா போச்சு. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது சஞ்சீவ். உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட நீங்க பண்ணாதான் பண்ணியிருப்பேன். நம்மளை நேசிக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எது வேணாலும் பண்ணலாம். அபியும் முத்தழகும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க எல்லா தப்பும் பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க பண்ண எதுவும் தப்பு இல்லை, சரிதான். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா பாண்டி? எனக்கு அது போதும். அப்புறம் நீங்க சஞ்சய்ன்ற விஷயம் இது வரைக்கும் முத்தழகு தெரியாதுல்ல? இது வரைக்கும் தெரியாது. ஆனா இப்ப நீங்க தான் வந்துட்டீங்கல்ல, இனிமே உண்மையை மறைக்கிறது நியாயமே இல்லை. என்ன பண்ண போறீங்க? முத்தழகு கிட்ட நான் பாண்டி இல்ல நீங்க தான் பாண்டிங்கிற உண்மையை சொல்ல போறேன். வேண்டாம், நீங்க முத்தழகு கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடாதீங்க. இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ இனிமேலும் அப்படியே இருந்துட்டு போட்டோம். நான் வந்ததை யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன் பாண்டி அப்படி சொல்றீங்க? நீங்க இங்க வந்ததே உங்க அம்மா உங்க அப்பா முத்தழகெல்லாம் பார்த்து அவங்க கூட வாடுறதுக்கு தானே? ஆமா, அவங்க கூட வாழதான் வந்தேன். ஆனா என்ன, கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். சொல்லப்போனா நல்லா வந்திருக்கவே கூடாது. நான் இப்ப எல்லாருக்கும் வேண்டாத விருந்தாளி ஆயிட்டேன். ஐயோ என்னங்க அப்படிலாம் சொல்லாதீங்க பாண்டி. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான் நேசம். நான் திரும்பி வந்ததுனால முத்தழகு கழுத்துல நீங்க கட்டின தாலி சாதாரண கயிறா மாற போறதில்ல. முத்தழகு உங்க பொஞ்சாதி, அதுவும் மாற போறதில்ல. நீங்க என்னை கூட்டிட்டு போய் என் குடும்பம் முத்தழகு முன்னாடியெல்லாம் என்னை நிறுத்தி நான் பாண்டி இல்ல இவர் தான் பாண்டின்னு சொல்றதுனால யாருக்கும் சந்தோஷம் வரப்போறதில்ல. குழப்பமும் பிரச்சனையும் வந்து அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் நிம்மதியும் போயிடும். அது மட்டும் இல்லாம முத்தழகால
நான் அவ கழுத்துல தாலி கட்டல, இன்னொருத்தர் தாலி கட்டியிருக்காருங்கிற விஷயத்த தாங்கிக்கவே முடியாது. அவ உசுரை கூட விட்டுருவா. அதனாலதான் சொல்றேன், நான் திரும்பி வந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அதில்ல பாண்டி, அபி முத்தாளுக்கு நடுவில் நான் பாண்டியாவும் சஞ்சீவாவும் எவ்வளோ நாள் தான் நடிக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் நான் மாட்டி தானே ஆகணும். சஞ்சீவ், நம்ம நாளைக்கு சாவ போகிறோங்கிறதுக்காக இன்னைக்கு வாழாமல் இருக்க முடியுங்களா? நம்ம நல்லா இருக்கோமோ இல்லையோ, நாம விரும்புகிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதான் உண்மையான காதல். அபிமுத்தாளுக்கு எப்போ உண்மை தெரியணும்னு இருக்கோ அப்போ தெரியட்டும். அது வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். நான் வந்ததுனால அபிமுத்தாளுக்கோட சந்தோஷம் கெட வேணாம். பாண்டி, போலீஸ் திரும்பிக்கும். சஞ்சு, போலீஸ் என்ன தானே தேடுது? நீங்க ஏன் போலீஸை பத்தி ஒளியறீங்க? இல்ல போலீஸ் நீங்க என்ன நினைச்சு என்ன ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க. அப்புறம் என் சித்தி லாயருங்கிறதால அவங்க போலீஸ்ட பேசி நான் பாண்டி இல்லைன்னு கோர்ட்ல நிரூபிச்சு என்னை கொண்டு வந்துட்டாங்க. என் சித்தி மட்டும் இல்லைன்னா பெரிய பிரச்சனையில மாட்டியிருப்பேன். அப்போலேருந்து ஏதாவது பிரச்சனைனா இந்த மாதிரி போலீஸை பார்த்தாலே ஒதுங்கிடுவேன். சரி சஞ்சீவ், உங்க முத்தழக நல்லா பார்த்துக்கோங்க, அபியும் நல்லா பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. வரேன். பாண்டி, எங்க போக போறீங்க? நான் ஜெயில இருக்கும்போது முத்தழகு, என் அம்மா எல்லாரையும் பார்க்கணுங்கிற ஆசையில் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஆனால் இப்போ யாருமே என்னை பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஜெயிலுக்கே போகலான் இருக்கேன். ஜெயிலுக்கா? நீங்க பண்ண தப்புக்கு போய் தண்டனை அனுபவிக்க போறீங்களா? வேணாம் பாண்டி, நீங்க இது வரைக்கும் அனுபவிச்ச கஷ்டமே போதும். வாங்க, எங்க கூடவே இருந்துருங்க. இல்ல சஞ்சீவ், அதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும். இப்ப நான் ஜெயிலுக்கு போகாம வெளியே இருந்தேன்னு வைங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில யாராவது என்ன பார்த்து முத்துக்கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றது? நான் ஒருத்தன் வெளியே இருந்தா அதெல்லாம் 4 பேர் வாழ்க்கை வீணா போயிடும். நான் ஜெயிலுக்கே போறேன். சஞ்சீவ், வருத்தப்படாதீங்க. நான் ஜெயிலுக்கு போய் கஷ்டம்லாம் பட மாட்டேன். இப்ப இருக்கிற நிலைமையில ஜெயில் மட்டும்தான் எனக்கு நிம்மதியா கொடுக்கும். வரேன் சஞ்சீவ். பாண்டி, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீங்க ஜெயிலுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரமாவது என் கூட இருந்துட்டு போங்களேன். சரி, எங்க போலாம்? எங்கேயாவது போலாம். நீங்க சாப்பிட்டீங்களா? உங்க அமைதியே சொல்லுது நீங்க சாப்பிடலன்னு. வாங்க, சாப்பிட போலாம். சஞ்சீவ், என் கண்ணுக்கு இப்ப நீ என் தம்பி மாதிரி தெரியற. வாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் என்ன பண்றது? அபி முத்தழகிட்ட மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக பாத்ரூம் பைப் வழியா அழங்கு வீட்டு விட்டு பின்னாடி போய் குப்பை தொட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். குப்பை. அப்ப நீங்களும் காளி என்னனும் அபி முத்தழக சமாளிக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஐயோ ஆமா. ஐயோ,
ஏய் சாரி சார். பார்த்து போட மாட்டியா? சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். நான் பண்றது பண்ணிட்டு சாரி. சாரி சாரி சார். பாண்டி பாண்டி கோவப்படாதீங்க. என் மேலதான் தப்பு. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பிடுங்க. சரி. சார் பிளேட் எடுத்துலாமா சார்? ம். ஓகே சார். ரெண்டு சிக்கன் பிரியாணி பார்சல் சீக்கிரம் கட்டி கொடுங்க. பாண்டி மாதிரி இருக்கு. பாண்டியே தான். பாண்டி பா பா உட்காருங்கப்பா. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கீங்களாவா? பாண்டி என்ன நீ தினம் தினம் தானே பார்த்துட்டு இருக்க? என்னமோ புதுசா பாக்குற மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேக்குற. டேய் உன்னை நான் இந்த ஏரியால 2 தடவை பார்த்தேன்டா. ஆமா என்ன விஷயமா இந்த பக்கம் வந்திருக்க? சொல்லுடா, உங்க அப்பா கேக்குறல்ல, சொல்லு. ஓ ஆபீஸ் விஷயமா வந்தியா? ஆமாப்பா, ஆபீஸ் விஷயமா தான் வந்தேன். ஐயோ, இந்த சஞ்சீவ் வேற இப்ப வந்தானா அப்பா அவனையும் பார்த்துருவாரு. என்ன பண்றது? ஏலே பாண்டி, பா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ அங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்லப்பா. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல பாண்டி, அம்மா கொடுத்து விட்ட சாப்பாட்ட ரொம்ப ருசியா இருக்குன்னு கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கேட்டாங்க. சரி, நான் தான் அவங்க கிட்ட கொஞ்சதுக்கு முழுசாவே நீங்களே எடுத்துக்கங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கும் இன்னொருத்தருக்கும் பார்சல் ஆர்டர் பண்ணிருக்கப்பா. அப்ப இன்னும் சாப்பிடல. பார்சல்லாம் வேணாம்ப்பா, வாங்க என் கூட சாப்பிடுங்க. இல்ல பாண்டி. பா சொன்னா கேளுங்கப்பா. சரிப்பா சரிப்பா. பேரர் சொல்லுங்க சார். நான் 2 பார்சல் சொல்லியிருந்தேன்ல, அதுல 1 கேன்சல் பண்ணிடுங்க. ஒரு பார்சல் போதும். ஓகே சார். அதுல 1 இங்க கொண்டு வாங்க, நான் இங்கேயே சாப்பிட்றேன். போய் அவர்கிட்ட சொல்லிடுங்க. சார் இங்க வைங்க. சாப்பிடுங்கப்பா. சரிப்பா சரி. நல்லா இருக்குப்பா. சரி பாண்டி, நான் ஆபீஸ் போறேன். அப்பா என்னப்பா அதுக்குள்ள கிளம்புறீங்க? இல்லடா, நான் காலையில ஆபீஸ்க்கு வந்த உடனே அம்மா போன் பண்ணாங்க, சாயந்தரம் கோயிலுக்கு போலான்னு சொன்னான். அதனால நான் ஆபீஸ்ல 3 மணிக்கு பர்மிஷன் கேட்டிருக்கேன். இப்ப போனாதான் ஆபீஸ்ல சொல்லிட்டு வீட்டுக்கு போறதுக்கு சரியா இருக்கும். சரிப்பா. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு பாண்டி. சரிப்பா.